Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக கேக்னாலே அதுக்கு அவன் யூஸ் பண்ணுவாங்க, முட்டை, மைதா சொல்லிட்டு நிறைய தேவைப்படும், எண்ணெய்லாம் நிறைய போடுற மாதிரி வரும். பட் அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஒயின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான குக்கரில் இந்த கேக் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து கப் மெஷர்மெண்ட்ஸ் படி தான் இந்த கேக்கை நான் செஞ்சுருக்கேன். பட் நிறைய பேர்கிட்ட வந்து வீட்டில் வந்து அந்த மெஷரிங் கப் இருக்காது. ஸோ அதுக்காக நான் இந்த கிராம் வைஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இந்த மாவு எந்த அளவுக்கு போடணும், அதுக்கு சுகர் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் உங்கள் வீட்டில் கப் அது இல்லைனா கூட நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி குக்கரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளம் கேக்னாலே அதுக்கு மெயினாக தேவை நட்ஸ் தான். அதனால் உங்ககிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, முந்திரி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்ஸ் என்கிட்ட வந்து அந்த காஞ்ச டேட்ஸ் இருந்தது. அது வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். வெள்ளரி விதை வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு செர்ரி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை அந்த ப்ரௌன் கலர் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலரில் வருது பார்த்தீங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி வந்து எல்லாமே கலந்த கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து மெயினாக நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டியும் அந்த திராட்சையும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்குங்க. அப்போ தான் ப்ளம் கேக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எடுத்திருக்கிற இந்த நட்ஸ் எல்லாமே கப் மெஷர்மெண்ட் படி பார்த்தா கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். நம்ம ப்ளம் கேக்னாலே அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒயினில் தான் ஊற வைப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இன்றைக்கி கிரேப் ஜூஸில் வந்து ஊற வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கிரேப் ஜூஸ் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது இந்த நட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் கிரேப் ஜூஸ் எடுத்துகிட்டு இதை அப்படியே நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊறணும்னா ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது ஊறுற மாதிரி பார்த்துக்குங்க. கிரேப் ஜூஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸு, அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸில் ஊற வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் ஜூஸ் எடுக்கணும்னு இல்லை. கடையில் பாட்டில்ஸில் கிடைக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் அதில் வாங்கி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேக்கை வந்து நாளைக்கு பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலைல எடுத்துகிட்டு செஞ்சுக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த ஜூஸில் வந்து இந்த நட்ஸ்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கேக்குக்கு வந்து அந்த ப்ரீமிக்ஸ் அந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த பவுட்ரு எல்லாத்தையும் கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வேளை மெஷரிங் கப் இல்லாதவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு கிராமில் சொல்கிறனோ அதுக்காக நான் வெயிட் மிஷின்லேருந்து உங்களுக்கு முன்னாடியே நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு இது கிராம் வைஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 360 கிராம் வருது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக. கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன். 1/2 கப்புன்றது ₹10 ஆம்லியா பாக்கெட் அந்த பால் பவுட்ரு வந்து பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக 2 பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இந்த ஸ்பூன் கணக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் வீட்டில் வந்து சின்ன ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக, அதாவது மீடியம் சைஸில் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பால் பவுடர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். பட் இத சேர்த்து நீங்க கேக் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சலிச்சு ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆற மாரி நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்குங்க. நம்ம இந்த கேக்கில் வந்து மைதா ஆட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு தடவை சலிச்சு எடுத்தால் போதும். பட் நாம் இன்றைக்கி கோதுமை வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 பவுல் வச்சுக்கிங்க. 2த்துலேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை இந்த மாவை ஃபுல் மாவையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கேக் வந்து நல்லா வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் சுகரை வந்து உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். மெஷர்மெண்ட் கப் படி பார்த்தா நான் கரெக்டாக ஒரு 1½ கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெல்லம் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக ஒரு 196 கிராம், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம் இருக்குது.
இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில நான் என்ன சேர்க்கிறேன்னா, மீடியம் சைஸில 2 துண்டு பட்டை சேர்க்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், 6 லவங்கம் போட்டுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இது போட்டு மிக்ஸியில சும்மா ஒரு அரை அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சுகர் அது போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அரைஞ்சு வரும். நான் வந்து டைரக்ட்டா சேர்த்துட்டேன். பட் நீங்க பண்ணும்போது அந்த மாரி சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம ஒரு பவுல்ல தயிர் சேர்த்துக்கலாம். இதில நம்ம முட்டை சேர்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா தயிர் சேர்த்து தான் இந்த கேக்க வந்து செய்ய போறோம். எந்த அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன்னா, ரூ. 10 பாக்கெட் வருது பார்த்தீங்களா? அந்த ஃபுல் பாக்கெட் நான் இதில போட்டிருக்கேன். அ கப் படி பார்த்தா ஒரு 1 கப் அளவுக்கு இருக்கு இந்த தயிரு. இப்ப இது கூடவே நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த நாட்டு சர்க்கரை அது போட்டு இந்த மாரி சும்மா சலிச்சு சேர்த்துக்குங்க. இந்த தயிரும், இந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேத்த மாரி நல்லா பீட் பண்ணிக்கிங்க. அது பீட் பண்ற டைம்லயே இங்க இன்னொரு சைடு நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, உங்க வீட்ல ஏதாவது பழைய தவா இருந்தா அத வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. இது நல்லா சூடாயிட்டு இருக்கட்டும். இப்ப இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஆல்ரெடி சலிச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கேக் ப்ரீமிக்ஸ் அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சலிச்சு எடுத்தது தான். பட் இன்னொரு முறையும் இதில ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவ சலிச்சு எடுத்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சிருந்தோம்ல அந்த நட்ஸ, அது எடுத்துட்டு இது கூடயே சேர்த்துட்டு நல்லா ஒண்ணோட ஒண்ணு நல்லா கலந்து வரணும். அதுக்கேத்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த கேக் பேட்டர மிக்ஸ் பண்ணும்போது, ரொம்ப திக்கா இருக்க மாரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சமா கிரேப் ஜூஸ் தான் நம்ம சேர்த்து ஊற வச்சிருந்தோம். கிரேப் ஜூஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு நீங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. நார்மலா அப்படியே கூட நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஃபைனலா நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம். எண்ணெய் இல்லாம கூட இந்த கேக் பண்ணலாம். நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கிறேன். டேபிள் ஸ்பூன்றது உங்க வீட்ல கொஞ்சம் பெரிய ஸ்பூனா இருக்கும் பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லாமே அந்த எண்ணெய், அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு, நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேட்டர வந்து குக்கர்ல போடுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய், பட்டர் அப்படி இல்லன்னா, நெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அதில கொஞ்சமா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு போட்டு இந்த மாரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த பேட்டர வந்து இந்த குக்கர்ல வந்து போட்டுக்கலாம். குக்கர்ல இந்த பேட்டர் ஃபுல்லா போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. அந்த மாரி பண்ணும்போது நடுவுல வந்து எந்த ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு, நான் ஃபைனலா அதுக்கு மேல கார்னிஷிங்க்காக நான் நட்ஸ் ஊற வைக்கும்போதே கொஞ்சமா முந்திரி, திராட்சை அந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து இதுக்கு மேல வந்து நான் டாப்பிங்க்கு போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சும்மா ஒரு அழகா இருக்கட்டுமே சொல்லிட்டு நான் போடுறேன். இது எல்லாத்தையும் ஃபுல்லா இந்த மாரி போட்டுட்டு, நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இதில வந்து நான் குக்கர்ல வந்து அந்த வாஷர் போடல. ப்ளஸ் அந்த விசிலும் போடல. சும்மா வெறும் குக்கர் மூடிய வச்சுட்டு அப்படியே மூடிக்கலாம். குக்கர வந்து இந்த மாரி தவா மேல நீங்க வைக்கும்போது, தவா வந்து நல்லா சூடா இருக்க மாரி பார்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா சூடா இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டே தவாவ வந்து சூடு பண்ணி வச்சிருக்கதால நல்லா சூடா இருக்கு. இப்போ வந்து இந்த குக்கர வச்சுக்கலாம். இப்போ வந்து இத பேக் பண்ணி எடுக்க போறோம். ஒரு 3/4 மணி நேரத்துலருந்து ஒரு 1 1/2 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும் உங்களுக்கு. குக்கர ஸ்டவ்ல வச்சுட்டு 45 நிமிஷம் வரைக்கும் சுத்தமா நீங்க ஓப்பனே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா லைட்டா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு கத்தி அப்படி இல்லன்னா டூத்பிக் வச்சு உள்ள இந்த மாரி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்க. கத்தியில வந்து எந்த மாவும் ஒட்டாம வரணும். அப்படி வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சு. நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இல்ல கொஞ்சம் லைட்டா மாவு கத்தியில இருந்துச்சுன்னா, மறுபடியும் மூடி போட்டு பேக் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடா இருக்கும்போதே டீமோல்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கேக் வந்து உடைஞ்சு போயிடும். நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறிட்ட பிறகு இது மாரி அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா அந்த கேக் வந்துரும். பாருங்க சூப்பரா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு ப்ளம் கேக் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குக்கர்லயே ஈஸியா பண்ணிட்டோம். இந்த ப்ளம் கேக்க நீங்க வீட்ல செஞ்சீங்க, இல்ல குக்கர்ல செஞ்சீங்க சொன்னா, கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு சொல்ட்டு.
ரெடியான கேக் வந்து எவ்வளோ கிலோ சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. 1 கிலோ 678 கிராம் கிட்ட வந்திருக்கு. இந்த கேக் செஞ்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில் தான் நான் எடுத்து உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். அதனால கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது நான் கட் பண்ணும்போது கேக்கு. கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இதில் சாஃப்டாக நல்லா உள்ளே போகுது சொல்லிட்டு. ரொம்ப ஸ்பான்ச்சியாக நல்லா வந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ப்ளம் கேக்கை பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம அவன் யூஸ் பண்ணாமல், முட்டை யூஸ் பண்ணாமல், ஒயின் யூஸ் பண்ணாமல், குக்கர்லேயே அசால்ட்டாக இந்த ப்ளம் கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கடையில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரொம்பவே காஸ்ட்லி. வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.